ஆணவம், அகம்பாவம் கூடவே கூடாது. எவ்வளவு பணிவாக இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ காரியம் நடக்கும். இந்திரனுக்கு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாமா? திருப்பனந்தாள் கதைக்குள்ள போகலாம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ண. ஒரு தரம் ஏதோ ஒரு டயத்தில் துர்வாச மகரிஷி பூஜை பண்ணிட்டுருக்கார், தியானம் பண்ணிட்டுருக்கார், தன்னிலை மறந்து தியானம் பண்ணிட்டுருக்கார். அப்போ அந்த ஈட்டிஸ் கந்தர்வாள்லாம் மேலே போவா இல்லையா, அதில் ஒருத்தன் விளையாட்டு பையன் கீழே பார்க்குறான். இவரை பார்த்துட்டு கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்து அவரை வம்புடுக்கிறான். அவர் கண்ணையே திறக்கலை, தன்னோட பூஜை தன்னோட தியானத்தில் இருக்கார். இவர் திருப்பி திருப்பி அவன் வம்புழுத்துட்டே இருக்கான். காலை பிடிச்சி விடுக்கிறான், பின்னாடி கொடுமையை பிடிச்சி விடுக்கிறான், தாடியை பிடிச்சி விடுக்கிறான். என்ன பண்ணுறான், இந்த நண்டு நடந்து வர மாதிரி அவரை கிண்டல் பண்ணி காமிக்கிறான். எப்படி மெதுவாக எப்படி 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 நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி நடந்தெல்லாம் காமிக்கிறான். அவர் திடுப்புன்னு கண்ணை முழிச்சுக்கிறார். முழிச்சின்னு பார்க்குறார். கையில் இருக்கிற கமண்டலத்துலேயும் ஜலத்தை எடுத்து அவன் மேலே தெளிக்கிறார். போ, நீ நண்டா போ அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அப்போ தான் அவனுக்கு தெரியாது நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு. அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி எனக்கு சாப விமோச்சனம் கொடுங்கோ அப்படிங்கிறான். சார் ஓகே, சுயம்புவாக ஒரு சிவலிங்கத்துக்கு நீ பூஜை பண்ணு, டெய்லி பூஜை பண்ணு, சிவன் பிரத்யட்சமாகி உனக்கு சாப விமோச்சனம் தருவார் அப்படின்ற. நம்மளால நண்டா மாறிட்டான். பட் பார்த்துட்டே வரான். பாரத தேசத்தில் பார்த்துட்டே வர்றபோது திருப்பனந்தாள் வரான். அங்கே வந்து பார்க்குறான். அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. அது சுயம்புவாக வந்தது, தானாக மண்ணில் வந்தது. அதான் அதுக்கு அர்த்தம். சுயம்புவாக வந்ததுன்னா தானாக மண்ணில் வந்திருக்கும். அதுக்கு நார்மலி அபிஷேகம்லாம் கிடையாது. அதுக்கு தனியாக விக்கிரகத்துக்கு பண்ணுவாள். சுயம்புவாக இருக்கிற எந்த ஒரு மூர்த்திக்கும் அபிஷேகம்லாம் பண்ண மாட்டான். மண்ணில்னா இருக்கும். அது மண் அப்படியே கெட்டியாயிருக்கும். இவன் அங்கே இறங்கி நண்டாவே இருக்கான். டெய்லி ஒரு பூவை கொண்டு போய் அந்த சிவனுக்கு போட வேண்டியது. ப்ரே பண்ணி என்னை மன்னிச்சிருங்கோ, நான் அனாவசியமாக போய் அந்த மகரிஷியை கிண்டல் பண்ணிட்டேன், விளையாட்டுத்தனம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்கோ, எனக்கு சாப விமோச்சனம் கொடுக்கணும் டெய்லி பண்ணிகிட்ருக்கேன். இந்த நண்டா இருக்கிற கந்தர்வன் டெய்லி ஒரு பூவை அந்த குளத்துலேருந்து பறித்து, புஷ்கரணி அந்த குளத்துலேருந்து பறித்து அதை சாமிக்கு போட்டுருக்கான். அப்போ அந்த புஷ்கரணியில் எவ்வளோ பூக்கள்லாம் பூக்கும் இல்லையா, நிறைய பூக்கள் பூக்கும். இந்த சமயத்தில் இந்திரன் தேவலோக ராஜா, அவனுக்கு வந்து இந்த அசுரர்களெல்லாம் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு ஒரு இஷ்டம். தன்னோட குலகுரு தேவகுருவை கேட்குறான். அவர் சொல்கிறார், போ, நீ திருப்பனந்தாள் போய் சுயம்புவாக இருக்க சிவலிங்கத்துக்கு டெய்லி 1008 பூ எடுத்து நீ பூஜை பண்ணு. அந்த புஷ்கரணிலேருந்து 1008 பூ எடுத்து இந்த சிவனுக்கு பூஜை பண்ணு. உனக்கு அந்த சக்தி கிடைக்கும், அபார சக்தி கிடைக்கும், நீ அசுரர்களை ஜெயிச்சுடலாம் அப்படிங்கிற. ஸோ அண்ணன் இறங்கி வராரு. வந்து டெய்லி 1008 பூ கொண்டு போடுறார். மேபி 1 or 2 days அவருக்கு அது தெரியல. அப்புறம் ஒரு நாளைக்கு பார்க்குற போது 1007 பூ தான் இருக்குது. மறுநாள் பார்க்குற போதும் 1007 பூ தான் இருக்குது. ஏன்னா ஒரு பூவை நம்ம ஆள் கந்தர்வன், நண்டா இருக்கிற கந்தர்வன் பறிச்சுன்னு போயிடுறாரு, போய் போட்டுடுறாரு சுவாமிக்கு. என்னடா அது டெய்லி ஒரு பூ குறையிறது, டெய்லி ஒரு பூ குறையிறது அப்படின்னு அந்த இந்திரனுக்கு கோபம் வந்துடுது. சரி, இதை நம்ம வந்து கவனித்து பார்க்கணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மறைஞ்சு நின்று பார்க்குறான். யாரோட அந்த பூவை பறிக்கிறா, எடுத்துன்னு போகிறான். 1008 பூ எண்ணிருக்கும், ஒரு பூ குறையிறது அப்படின்ட்டு பார்க்குறான். இப்போ பார்த்தா இந்த நண்டு மெதுவாக அப்படியே வருது, வந்து ஒரு பூவை அப்படி கிள்றது, கொண்டு போய் பகவானுக்கு போடுறாங்க. கோவம் கொடுத்தவனுக்கு, நம்ம தேவலோக ராஜா நம்ம 1008 பூ சுவாமிக்கு போட்டு டெய்லி பூஜை பண்ணணும், இந்த நண்டு ஒரு சின்ன இன்செக்ட் இது வந்து இப்படி எடுக்குமா அப்படின்னு மறுநாள் அன்றைக்கி என்ன பண்ணுறான், அதை வெட்டுறதுக்காக கத்தி எடுத்து பின்னாடியே வரான். அது நண்டு வேகமாக ஓடுறது.
ஓடி அந்த சிவனுக்கு மேலே ஏறிடுத்து. அந்த நண்டு பூவை கொண்டு போய் சாமிக்கு போட்டு கொடுத்து சிவனுக்கு மேலே ஏறிடுத்து. அந்த நண்டு மேலே அப்படியே ஏறி ஏறி சிவனுக்கு மேலே வந்துடுது. அந்த போர்ஷனுக்கு என்ன பேர்? அந்த போர்ஷன் சிவலிங்கத்துக்கு பேர் பாணம்னு பேர். பாணம் அப்படின்னு பேர். அதில் மேலே ஏறுற போது நம்ம ஆள் ஹீரோ அதை போய் அகங்காரம் ஆணவத்தில் போய் அதை வெட்டுறான். எதை? நண்டை வெட்ட போகிறான். அப்போ சிவன் என்ன பண்ணுறார்? தன்னோட தலையில் அப்படி இருக்குமே அதில் ஒரு ஓட்டை பண்ணுறார். ஓட்டை பண்ணோன்னே நண்டு அதுக்குள்ளே போயிடுது. நண்டு அதுக்குள்ளே போனோன்னே அப்படி மூடி கொடுத்தது. இவன் போட்டான் ஒரு அடி. போட்டோன்னே அதில் ஒரு கரைப்பட்டு ரத்தம் வருது. ரத்தம் வந்த உடனே நின்றுட்டான். தான் பண்ணின தப்பு அவனுக்கு தெரிஞ்சுடுத்து. தன்னோட மமதை, அகங்காரம், ஆணவம் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சுடுத்து. பகவானே என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிறான். பிரத்யட்சமானார் பகவான். பனிஷ்மெண்ட், உன்னோட ஆணவம் தான் உனக்கு எடுத்துடுத்து அப்படிங்கிறார். அந்த கந்தர்வனுக்கு பிரத்யட்சமாகி நண்டா இருந்த கந்தர்வன் மாறிட்டான். கந்தர்வனாக மாறி சாப விமோசனம் ஆகிடுது. இந்திரனுக்கு புத்தி வந்தது. இந்திரன் தவற உணர்ந்துட்டான். மன்னிப்பு கேட்குறான். கடவுள் சொல்கிறார், ஆணவமாக இருக்காத, பணிவாயிரு, உனக்கு வேணுங்கிறது கிடைக்கும் சொல்லி அவன் அனுப்பிச்சுடுறார். கந்தர்வனும் சாப விமோசனம் ஆகி போயிட்டான். அந்த சிவனுக்கு என்ன பேர்? கற்கடம் அப்படின்னா நண்டு. அதனால் நண்டுக்கு சாப விமோசனம் கொடுத்தனால அவர் பேர் கற்கடேஸ்வரர்னு பேர். கடகம் ராசி சொல்கிறோம் இல்லையா, நண்டு, கற்கடகம், கற்கடேஸ்வரர்னு பேர். இதில் என்ன சொல்கிறான்னா, சிவலிங்கத்தின் உச்சியில் ஒரு துவாரம் இருக்குது. ஆடி அமாவாசையும் பூர நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிற நேரத்தில் 21 குடம் காராம்பசுவோட பாலை கொண்டு ராத்திரியில் சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணினா அந்த நண்டு வெளியில் வருமா, நமக்கு காட்சி தருமா அப்படின்னு வசிஷ்ட மகாபந்தியத்தில் இருக்கு. கலியுகத்தில் அதெல்லாம் நடக்காது. எனவே நம்ம போய் பகவானை பார்க்கலாம். முடிஞ்சதுன்னா நீங்களாம் ஒரு தினம் திருப்பனந்தாள் போயிட்டு வாங்கும். என் குரு பக்கத்தால் தான் இருக்குது, கும்பகோணத்து பக்கத்தால். பட் எனக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைக்கல. பார்க்கலாம். அதனால் எல்லாரும் ஆணவம் இல்லாமல் இருப்போம், அகம்பாவம் இல்லாமல் இருப்போம், அதிகார துஷ்பிரயோகம் பண்ண வேண்டாம். எல்லார்ட்டையும் பணிவாக அன்பாக இருப்போம். எங்களுக்கு காலேஜில் ஓரியன்டேஷன் பிறகு அவங்க சொல்லித் தருவா, உன்னை விட சீனியர்ஸுக்கெல்லாம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கும், பணிவாக இருக்கும், உன்னை விட ஜூனியர்ஸுக்கெல்லாம் அன்பாக இருக்கு அப்படிங்க. அப்போ நாங்களாம் கேட்போம், அப்போ எங்களோட இருக்கிற வாழ்க்கைலாம் என்ன பண்ணுறதுன்னா, வாழ்க்கை அன்பாகவும் இரு, பணிவாகவும் இரு அப்படி சொல்லி தருவாங்க எங்களுக்கு. இந்த காலத்தில் அதெல்லாம் முடியுமா தெரியல. எனவே ஆணவத்தை காமிக்க வேண்டாம், அகம்பாவம் காமிக்க வேண்டாம். எல்லார்ட்டையும் பணிவாக இருப்போம், அன்போடு இருப்போம். இந்த கதை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இல்லை இதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு எழுதுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் கான்டாக்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி அவளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் நான் இன்னும் நல்ல வீடியோக்கெல்லாம் தர முடியும், இம்ப்ரூவ் பண்ணி தர முடியும். வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண.